சூழ்நிலையில் என்ன வார்த்தையை பயன்படுத்தி தனது தேவையை சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுடைய பக்குவத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எவருக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய வழிகள் யுக்திகள் தெரிந்துவிடுகிறதோ ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரார்த்தனை மனிதனுடைய அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மனிதன் எதிரிகளிடமிருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், எப்படி எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ ஆயுதங்களின் மூலியமாக, இவ்வாறு மனிதனை இந்த பிரார்த்தனை பலா முசீபத்துகளிலிருந்து, சிரமங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து இந்த பிரார்த்தனை அவனை பாதுகாக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அத்ஆ சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய ஆயுதம் என்பதாக சொன்னார். இன்னார் துஆ செய்தால், பிரார்த்தித்தால் அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். நபிமார்களுடைய பிரார்த்தனை என்றும் மறுக்கப்படுவதில்லை. ஹதீஸில் வருகிறது 3 நபர்களுடைய பிரார்த்தனை என்றும் மறுக்கப்படுவதில்லை. ஹதீஸில் வருகிறது 3 மனிதர்களுடைய பிரார்த்தனை என்றும் மறுக்கப்படுவதில்லை. அதில் ஒன்று பிரயாணியுடைய துஆ. பிரயாணத்தில் செய்யக்கூடியவருடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. பெற்றோர்களுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக அவருடைய மறுமைக்காக துஆ செய்கிறார்களோ, அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளுக்காக துஆ செய்கிறார்களோ, பிரார்த்தனை செய்கிறார்களோ, அந்த துஆ மறுக்கப்படுவதில்லை. சொன்னார்கள் மூன்றாவதாக அநீதி இழைக்கப்பட்டவர். நாம் ஒருவருக்கு தீங்கு செய்துவிட்டால், நாம் அநியாயம் செய்துவிட்டால், அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ரீதியிலும் அவனுக்கு சிரமம் கொடுத்து விட்டால், அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் எந்த திரையும் இன்றி அவர் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டினார். பிரார்த்தனைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர், சூப்பர் பவர் இருக்கிறது. அந்த பிரார்த்தனை தான் பத்ருடைய வெற்றி களத்தை வெற்றிகரமாக அமைத்து கொடுத்தது. ஓர் இரவில் செய்த அந்த பிரார்த்தனை இன்று நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது என்று சொன்னால், அந்த பத்ருடைய ஓர் இரவில் செய்த அந்த பிரார்த்தனை, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 வருடமாக செய்த அந்த பிரார்த்தனை தான் ஃபிரௌனுடைய அந்த சிரமத்தை விட்டும் அநியாயத்தை விட்டும் அவர்களை பாதுகாப்பு கொடுத்தது. அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த பிரார்த்தனை தான் அவர்களை அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுத்தது. இப்படியாக நாம் பிரார்த்தனையுடைய அந்த பலத்தை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிரார்த்தனைக்கு அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்ற அந்த வழிமுறையை தான் நாம் இன்று மறந்திருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படி கேட்க வேண்டும், அனைத்து ஆற்றல்களையும் உள்ளடக்கிய சர்வ வல்லமை படைத்தவனின் முன்னிலையில் நான் நிற்கின்றேன், நான் அடியான், அல்லாஹ் எஜமான் என்ற எண்ணத்தில் பணிவோடு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஆர்டர் போடக்கூடாது. அல்லாஹ் எஜமான் என்ற அந்த சிந்தனையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது ததர்ருஅன் வ ரகசியமாக பணிவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. பணிவோடு கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு கேளுங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லி காட்டுகிறார். இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபிய்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள்? இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபிய்யா, அல்லாஹ்வை அவர்கள் ரகசியமாக அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிரார்த்தனையுடைய அந்த ஒழுங்குகளை நமக்கு
அழகான முறையில் சொல்லி காட்டினார். என்னிடத்தில் நீங்கள் எப்படி கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். காலம் காலமாக துவா செய்து கொண்டிருக்கிறோம், சில துவாக்கள் கொள்ளப்படுவதே இல்லை. துவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான். நீ தூக்குற எல்லாம் முன்னாடியே இந்த வார்த்தை எல்லாருக்கும் மிகவும் கோபத்தை தருகிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் இன்ன ரப்பி லஸமீஉ துஆ அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக எனது ரப்பு துஆக்களை பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சமீஉ துஆ இந்த பிரார்த்தனை கேட்கிறான். எல்லாருடைய பிரார்த்தனை கேட்டுக்கொண்டேதான். பிரார்த்தனைகள் 3 வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. மனிதர் சில நேரத்தில் பிரார்த்தனை எல்லாம் எடுத்து தன்னுடைய கோரிக்கைகளை இருக்கிறார். இப்போ வைக்கும்போது அல்லாஹ் தஆலா எந்த பாரபட்சம் தாமதமின்றி உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைக்கு பகரமாக அவனுக்கு ஏதாவது விபத்தை விட்டு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார். பார்க்க நிறைய விபத்து நடக்க இருக்கும். நூலையிலே தப்பிச்சிட்டாங்க. 2 பேர் பைக்கில் போயிருப்பாங்க. ஒருத்தர் ஸ்பாட்லேயே முடிஞ்சார், ஸ்பாட்லேயே இறந்துட்டார். இன்னொரு தெளிவா இருக்கார். உண்மையில எல்லாம் நல்லடியார்களே, இது பிரார்த்தனை, இது பெற்றோர்களுடைய அல்லது அந்த தனிநபருடைய ஏதோ ஒரு நேரத்தில் செய்த பிரார்த்தனையுடைய 2வது பலன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்து, காய்ச்சல், கடினமான காய்ச்சல் விட்டு பாதுகாப்பதற்காக சில நேரங்களில் அந்த பிரார்த்தனைக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா இது போன்ற பலன்களை கொடுப்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மறுமையுடைய நலனை கருதி அந்த பிரார்த்தனை பாதுகாப்பாக, பொக்கிஷமாக, சேவிங்ஸாக வச்சுக்கிறான். நாளைக்கு மறுமை நாளையில அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு, அவனுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு, அவனுடைய எடைக்கு தகுந்தவாறு அந்த பிரார்த்தனையுடைய பலனை அல்லாஹ் தஆலா மறுமையில் கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. ஹாத்திம் தாய் என்று சொல்லக்கூடிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கொடை வல்லல், மிகப்பெரிய கொடை வல்லல். பெரிய வரலாறு பேசிக்கொண்டே போகலாம். நேரம் இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நாட்களில் அதை சொல்லலாம். மிகப்பெரிய கொடை வல்லல். அவரிடத்தில் ஒரு யாசகர் 5 தீனாரை கேட்கிறார். தன்னுடைய தேவைக்காக 5 தீனாரை கேட்கிறார். பொற்காசு, தங்க பொற்காசுக்கு தீனார் என்பதாக சொல்வார்கள், வெள்ளி பொற்காசுக்கு திர்ஹம் என்பதாக சொல்வார்கள். அப்படி கேட்கும் பொழுது தன்னுடைய பணியாளரிடம் சொன்னால், அவருக்கு 500 தீனார்களை கொடுத்து உதவுங்கள். அப்ப பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியவர் கேட்டாரா, அவர் கேட்டது என்னமோ 5 தீனார் தான், ஆனா நீங்க கொடுத்தது என்னமோ 500 திர்ஹம், எதற்காக அப்படி செய்தீங்க? அப்ப சொல்லும் பொழுது அந்த ஹாத்திம் தாய் சொன்னாரு, அவருடைய தராதரத்திற்கு ஏற்பவாறு அவர் என்னிடத்தில் கேட்டார். நான் என்னுடைய தராதரத்திற்கு, என்னுடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு நான் அவருக்கு கொடுத்தேன் என்பதாக வரலாறு அவரை பற்றி பதிவு செய்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது பணிவோடும் இறையச்சத்தோடும் கேட்க வேண்டும், நம்பிக்கையோடும் கேட்க வேண்டும். நடுநடுங்கி மன்றாடி துடிப்போடு, கவலையோடு, வலியோடு, ஒரு தொலைத்த பிள்ளையை எப்படி பறிகொடுத்து ஒரு தாய் சிரமத்தில் நாவினால் தன்னுடைய வார்த்தையை வெளிவிடுவாரோ, அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொன்னால் அர்ஷாடிவிடும். அர்ஷாடிவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ்விடத்தில் இறை அச்சத்தோடும் கேளுங்கள், ஆதரவோடும் கேளுங்கள். அப்படி கேட்டால் அல்லாஹ் தஆலா இன்ன ரஹ்மத்துல்லாஹ் கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய அருள் நன்மை செய்வோருக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மிக அருகில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு முறை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கொடுங்கோல் அரசன், அவனுடைய வரலாறு நீண்ட வரலாறு, பல நபிமார்களை கொன்று குவித்தவன். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு முறை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார் காபத்துல்லாவில். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வையற்றவர். பார்வையற்ற ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? எனது இரட்சகனே, எனது பார்வையை மீட்டு தருவாயா, எனது பார்வையை மீட்டு தருவாயா, எனது பார்வையை மீட்டு தருவாயா என்பதாக மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். இதை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்
பார்த்து விட்டார். பார்த்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய அருகாமையில் வந்து சொல்லுகிறார், யாமா சொல்லுவாங்க, குருட்டு பயிரை பார்வையற்றவரே, அந்த தாரிஃப் மன்னன் நீ யார் என்று நான் யார் என்று நீ அறிவாயா என்பதாக கேட்ட பொழுது, அந்த காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவரை அறியாதவர் யாரும் இருந்திருக்க மாட்டார். அவரை பார்த்தவுடன் நடுநடுங்கிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் அரசனிடம் நான் மாட்டிக்கொண்டேன் என்பதாக உள்ளத்தில் பொருந்தியவராக பார்க்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், எனக்கு இன்னும் சில சுற்றுகள் மீதம் இருக்கிறது. அந்த சுற்றுகள் முடிவதற்குள் உனது பார்வை மீளவில்லை என்று சொன்னால் நான் உன்னை கொலை செய்து விடுவேன். என்ன சொன்னார்? வரலாற்றில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார், அழகான முறையில் பதிவு செய்கிறாங்க. எனது மீதம் உண்டான சுற்று முடிவதற்குள் உனது பார்வை மீளவில்லை என்று சொன்னால் உன்னை நான் கொலை செய்து விடுவேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எதை சொல்வானோ அதை செய்து முடிப்பான் என்பது அந்த காலத்தில் அனைவருக்கும் தெரியும். சொன்னது என்னமோ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னால் செய்து விடுவான். நிலை எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். அன்பிற்குரிய எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டான். செல்லும் பொழுது தனது சிப்பாய்களை பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைத்துவிட்டு சென்றான் சுற்று. அவன் அழுதான், ரப்பே ரட்சகனே, எனது பார்வை மட்டும்தான் முன்பு கேள்விக்குறியாக இருந்தது, இப்பொழுது எனது வாழ்வே கேள்விக்குறியாக இருக்கிறது. ரப்பே என்பதாக கெஞ்சினான், கதறினான், அழுதான். ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தது. கதறி வந்தது. காரணம், கண் பார்வை மீளவில்லை என்றால் உயிர் போய்விடும் என்ற அச்சம் அவனை ஓங்கிவிட்டது. கிதாபுகளில் எழுதுகிறார்கள், வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், அவருடைய சுற்று முடிவடைவதற்குள் அவருடைய பார்வை திரும்பிவிட்டது என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நேரடியாக அவரிடத்தில் வந்து சொன்னாராம், இது போன்று நீ துஆவை படித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொண்டிருக்க காலம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கப்பட்டிருக்காது. பிறகு சொன்னாராம் அவரது வார்த்தை, அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹ், அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹ். நடுநடுங்கி மனம் குமரும் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவனுடைய துஆக்களை, பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவன் யார்? பிரார்த்திப்பவன் யார்? கேட்கக்கூடியவன், அவனுடைய வார்த்தையில அக்செப்ட் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு சென்றாராம் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது பணியோடும் இறை அச்சத்தோடும் ரகசியமாகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய கோரிக்கைகளை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை இன்று அல்லது பிறகு அல்லது நாளை மறுமையில் பன்மடங்காக மாற்றி தருவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நேரங்கள் குறைவாக இருக்கிறது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக நம்முடைய பொருள்கள் ஹலாலாக இருக்க வேண்டும், நம்முடைய உடை ஹலாலாக இருக்க வேண்டும், நாம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஹலாலாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாக வருகிறது, ஒரு மனிதன் தூரமாக பரட்டத்தலையோடு வந்து கொண்டிருக்கிறான், பிரியாணியாக இருக்கிறான். நாம் சொன்னோம் பிரியாணி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட மனிதனுடைய துஆ யா அல்லாஹ் என்பதாக சொல்லியும் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கேட்கும் பொழுது நபி சொன்னார்கள், மஷ்ரபு ஹராம், மத்அமு ஹராம், வல்மல்பசு ஹராம். அவனுடைய குடிபானம் ஹராம், அவனுடைய உடை ஹராம், அவனுடைய உணவு ஹராம், வந்த வழி அனைத்தும் ஹராம் என்பதனால் அவனுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய துஆக்கள், பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள், நம்முடைய உடை உணவுகள் எவ்வாறு வருகிறது என்பதை நாம் பரிசோதித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்மை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடிய நன்மக்கள் ஒருவராக ஆக்கிய புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி